ராஜாக்கள் தேவை. பாருங்க, ஒரு ஒரு லேத் ஒர்க்கெல்லாம் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்குது. இந்த லேத்தில் இரும்புல கடைகிற ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நான் கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேத் ஒர்க் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயிடுச்சு. பெரிய யார் பார்த்தாலும் அவங்களுடைய தரிசனமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு லேத் ஒரு ஷாப் வைக்கணும், நான் ஒரு லேத் ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சின்ன சின்ன ஃபேர் பாக்ஸினுடைய சின்ன சின்ன ஐட்டம்ஸை இந்த கடை இந்த சின்ன சின்ன மிஷினை வச்சிருக்கிற கடையில் கொடுத்து பீஸ் ரேட்டு போட்டு நிறைய பேர் அப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக 20 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் இந்த லேத் ஒர்க்கை எல்லாம் மேனுவலாக பண்ணாமல் எதுவாக மாற்றிட்டாங்க அப்படின்னா டிஜிட்டலாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் அதை அப்டேட் பண்ணலையோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னா வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க, கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். ஆனால் சில லேத் ஒர்க் ஷாப் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த லேத்து மிஷினை நிறைய பேர் சேல் பண்ணி அடுத்த ஒரு மிஷினை உடனே கொண்டு வச்சுட்டாங்க, டிஜிட்டல் மிஷினை. அந்த மிஷின் அப்போ அதே கம்பெனி இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நீ மேனுவலா பண்றதை விட டிஜிட்டலா பண்றது ரொம்ப கிளியரா வருது, அதனால உங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுக்குறோன்னு எல்லாரும் ஒர்க்கை மாத்திட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குது. அதனால நான் இந்த 50 நாட்கள்ல ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கு நேராக நம்முடைய சபை ஜனங்களையும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதற்கு நேராய் உங்களை கொண்டு போகிறார். இந்த வருஷம்தான் நீங்கள் காத்திருந்த வருஷம், இந்த வருஷம்தான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வருஷம். ஆனா ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா அடுத்த வருஷத்திலிருந்து நீங்க ஒவ்வொரு படியாய் கர்த்தர் உங்களை ஏற பண்ண போகிறார். நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏற போகிறீர்கள். கர்த்தர் அடுத்த ஒரு லெவலுக்கு நல்ல கைகளை தட்டி நம்புறவர்கள் நிச்சயமா இது நடக்கும். சபையே நீ ஆயத்தப்படு, ஜனங்களே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். வாலிப தம்பி நீ ஆயத்தப்படு, தங்கச்சி நீ ஆயத்தப்படு. நம்ம ஆயத்தப்படுவோம். எதுக்கு ஆயத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பணம் இருக்குது, பணம் இல்லை, இது எதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. இந்த தாட் உங்களுக்குள்ள வந்தாலே கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை அழகாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. யார் இந்த காரியத்துல எல்லாம் ஞானமா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா வளர்ந்துட்டே இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு போமா, என்ன ஜெபம் பண்ண போறோம் அப்படி. எனக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லி, இது என்ன காலம், இது என்ன காலம், நீ என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா? நியாயாதிபதிகளின் காலம் உன்னோட முடிஞ்சிருச்சு. உன் பிள்ளைங்க 2 பேரையும் நீ எதுக்கு நீ அப்படி பண்ண? உன் பிள்ளைங்க 2 பேரையும் நீ நியாயாதிபதியா வளர்த்திருக்க கூடாது. உன் பிள்ளைங்க 2 பேரையும் நீ யாரா வளர்த்திருக்கணும்னா நீ ராஜாவா வளர்த்திருக்கணும். ஆனா இவர் கண்டினியூவா ஒத்தினியல் காலத்துல இருந்து வர்றதுனால எதுவுமே யோசிக்காம தன்னுடைய பிள்ளையும் ராஜாவா நியாயாதிபதியா நினைச்சிட்டாரு, நியாயாதிபதியா அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அப்போஸ்தலர் நடுவில் முடிஞ்சிருச்சு, உன்னோட முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்த அப்டேஷன் நீ ராஜாவா மாறிடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. அப்டேட் ஆக வேண்டியவங்க யார் அப்படின்னா நம்ம தான். கண்களை மூடி சொல்லுங்க அப்பாவை பார்த்து, ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானதானால் சொல்லுங்க எல்லாருமே. நீங்க ஒருவேளை ஜெபிக்காட்டா உங்க பிள்ளைகளுக்காவது நீங்க ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா எங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணுகிற காலத்தை, எங்களுடைய சீசன் சேஞ்ச எங்களுக்கு கிருபையாய் ஞாபகப்படுத்துகிறவர், எங்களை ஆச்சரியமாய் அந்த ஞானத்திற்கு நேராய் நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை கூட இங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா,
ஒரு தெள்ளு பூச்சியையா நீர் யாரை பின்தொடருகிறீர்? வாசிக்கலாம். கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அடுத்த வசனம் கூட, தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றைக்கு விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சவுல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, வேற ஒன்றும் இல்லை. சில காரியத்தை இந்த மனுஷன் நார்மலா எடுத்திருக்கலாம். பொதுவாக கவனிங்க, பொதுவாக என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனை நமக்கு முன்னாடி புகழும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது சாதாரணமா ஒரு மனுஷனை புகழும் போது யாருக்குனாலும் என்ன வரும்னா அந்த மன வருத்தம் வரத்தான் செய்யும். யாருக்குனாலும் மன கஷ்டமா இருக்கத்தான் செய்யும். உண்மைதானே? அந்த கஷ்டம் இருக்குமா இருக்காதா? இல்லை உங்களுக்கு இருக்காதோ? இருக்குல்ல எல்லாருக்குமே. சிலருக்கு நம்ம என்ன இப்படி இருக்கிறோம், நம்ம தலைமைத்துவத்தில் இருக்கிறோம், ஒரு என்னைக்கோ வந்தவன் நேற்றைக்கு வந்தவன், இந்த மாதிரி அந்த அந்த இருக்க சவுலுக்குள்ளே எழும்பின அந்த அந்த வருத்தம் எல்லாம் காமனா வர்ற வருத்தம் தான். ஆனா இந்த சவுல் எதுல சிக்கிட்டார் தெரியுமா? ஏன் ராஜ்யபாரத்தை இழந்துட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை லெகுவா எடுக்க வேண்டிய காரியத்தை சவுல் எங்க கொண்டு போயிட்டார் அப்படின்னா, டீப்பா கொண்டு போயிட்டாரு, ஆழமா கொண்டு போயிட்டாரு. அதுல ஒரு வரைமுறையே இல்லை. எப்பா நிறுத்துப்பா, போதும்பா, சரி பரவாயில்லப்பா, இன்னைக்கு ஜெயிச்சா நாளைக்கு நீ ஜெயிச்சிரு, இன்னைக்கு அவங்க பேசினாங்க, இன்னைக்கு பாட்டு பாடினாங்க, நாளைக்கு உன்னை குறிச்சு பாட்டு பாட போறாங்க, அவ்வளவுதான். அந்த விஷயத்தை அந்த இடத்துல சவுல் ராஜா மட்டும், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்கிற அந்த வார்த்தையை சவுல் மட்டும் லிபரலா எடுத்திருந்தாருன்னா, அதை குறிச்சு டீப்பா போகாம இருந்தாருன்னா, நான் நம்புறேன் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சவுலுடைய ராஜ்யபாரம் நிலை நின்றிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சந்தேகத்தில் டீப்ல போன எத்தனை குடும்பம் உடைஞ்சிருச்சு தெரியுமா? சந்தேகத்தில் டீப்பா போனது, அதனுடைய ஆழம் இருள் பிரதர் சிஸ்டர், அதனுடைய ஆழம் இருள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு வீட்டுக்கு தலை, ஒரு மனைவி ஒரு வீட்டுக்கு தலை. அப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டையும் பார்க்கணும், அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும். சொல்லுங்க, நான் காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஜோம் பண்ணுவேன், நைட்டிலிருந்து திருப்பி விடிய காலம் வரைக்கும் ஜோம் பண்ணுவேன். ஜூம் பிரேயர் இருக்குது, வாட்ஸ்அப் கால் பிரேயர் இருக்குது, மொபைலில் பிரேயர் இருக்குது, சர்ச்சில் பிரேயர் இருக்குது, அவ்வளோதான். நான் என்ன விட்டுருங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு சன்னியாசியா வீட்டுக்குள்ளே உட்கார முடியுமா? சன்னியாசி மாதிரி விட்டுருக்க முடியுமா? அந்த நேரத்தில் கணவன் சில கணவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு, உடனே ஏன் பிசாசு மாதிரி கத்தாதீங்க, பிசாசு மாதிரி நிக்காதீங்க. பாருங்க, நான் ஜெபம் பண்ண உடனே ஆடுது பாருங்க, நான் ஜெபம் பண்ண உடனே பாருங்க அங்க எழும்புது பாருங்க. இது என்ன ஜெபம்? ஆண்டவர் இப்படியா அனுமதிப்பார்? கிடையாது, அப்படி கிடையாது. நம்முடைய கடமைகளை செய்து விட்டு நம்ம இருக்கிற நேரத்தில் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம உலகத்துல வாழ்றோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் என் கூட பேசினாரு. என்ன பேசினாராமா? தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போறதுக்கு பேசினாராம். ஹலோ, எனக்கு இது எந்த ஆண்டவர்னு தான் கேட்டேன் நான். முதல்ல எடுத்த உடனே அவர்கிட்ட கேட்கிறேன், பிரதர் நீங்க சொல்ற ஆண்டவர் யாரு பிரதர், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல கர்த்தர் என் கூட தெளிவா பேசிட்டாரு, நீ இந்த மாதிரி ஒரு லேடியை கூட்டிட்டு நீ தெரியாத, நீ விட்டுரு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கு நான் தான் மணவாளன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னாரு, நானும் ஆண்டவரும் கல்யாணம் பண்ணிட்டோம், அதனால இப்ப என் மனைவியை கலட்டி விடணும், என் மனைவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். எனக்கு இது என்னன்னா, இது வஞ்சிக்கிற ஆவி.
இது ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. இது நார்மலா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு முதலாவதாக எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. நீங்க ஒரு இருளுக்குள்ள போக கூடாது. என்ன இருளுக்குள்ள போக கூடாதுன்னா, எதுலையுமே என்ன பண்ணாதீங்க சொல்லுங்க, டீப்பா போகாதீங்க. சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, டீப்பா. இது உங்களுக்கு மறக்க கூடாது. சொல்லுங்க எல்லாரும். இன்னைக்கே இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே தயவு செய்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இனி ஆழமா போய் குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிள்ளை உள்ள போய் நோண்டி எடுத்துட்டு ஒன்றும் வரப்போவது இல்லை. நீங்க உள்ள போக போக என்னதான் இருக்கும், அங்க என்னதான் இருக்கும், வெளிச்சம் இருக்காது, உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. அதற்கு மாறாக உள்ளுக்கு போக போக என்னதான் இருக்கும் அப்படின்னா, இருள் மட்டும்தான் இருக்கும். அதனால நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிசமமாய் பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் எனக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஒன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, வேதத்தின்படி இரண்டாவது இருள் என்ன அப்படின்றதை குறித்து வாசிக்கலாம். நீங்க ஒன்று சங்கீத நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மீண்டெடுப்பான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மீண்டெடுப்பான். நீங்க இன்னொரு வசனம் 146வது சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 146வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற இரண்டாவது இருள் அப்படின்னா, இந்த இருளிலிருந்து நீங்க கண்டிப்பா நீங்க வெளியே வரணும். அது எந்த இருள் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது யோசனையினால் உண்டாகிற இருள். யோசனையினால் உண்டாகிற இருள். அதைத்தான் நீதிமொழிகளில் நம்ம வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்னா, ரொம்ப அழகா அந்த இடத்துல இருக்கிறது, அவனுடைய மனுஷனுடைய இருதயத்தினுடைய யோசனை ஆழமான தண்ணீரை போல் இருக்கிறது. எப்படி இருக்குமாமா? எப்படி இருக்குமாமா? இருள் ரொம்ப டீப்பா. எதாமா ஒரு எங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நம்முடைய யோசனையில ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த யோசனை உங்களை எங்க கொண்டு போகும்னா, வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு போகாது, பிரகாசத்திற்கு நேராய் கொண்டு போகாது. உங்களை எதுக்குள்ள கொண்டு போகும்னா, அப்படியே இருட்டுக்குள்ள கொண்டு போகும். ரொம்ப கவனமா இருங்க. சிலர் பாருங்க, அப்படியே தேவையில்லாததை போட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. நீங்க இருளுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த இருளில் இருந்து நீங்க வெளியே வருவது ரொம்ப கடினமா போயிடும். ஆமென். மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து யோசிக்காதீங்க, கடனை குறித்து யோசிக்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து அதிகமாக யோசிக்காதீங்க. இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பிரச்சனையை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். நான் நம்புகிறேன், அவர் உங்கள் விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் யோசிக்கிறதுனால அதில் எதையும் பண்ண முடியாது, யோசிக்கிறதுனால அந்த காரியத்தை மாற்ற முடியாது. ஆனா அதற்கு நேராக நீங்க லிமிட்டா என்ன பண்ணலாம்னு நினைச்சா போதும், அந்த காரியத்திலே பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சில காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது. அப்படிதான் இப்ப ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இந்த நெருப்பு பட்டு கிடக்குறாங்க பாருங்க. அவங்கள சந்திக்க போறதற்காக ஒருத்தங்க ரொம்ப வருத்தமா கூப்பிட்டாங்க. எப்படியாவது நீங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐயோ, இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போகலாம், ஆனா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல படுத்து கிடக்குறாங்க பாருங்க, அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் போகவே கூடாது. ரொம்ப கொடுமையான இது.
அங்க என்ன சத்தம் கேட்கும் அப்படின்னா, நர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா அங்க 4-5 பேர் கத்துவாங்க, எங்களை ஊசி போட்டு கொன்றுங்க, எங்களை ஊசி போட்டு கொன்றுங்க. நான் உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா 4-5 பேரு, ஐயா என்னை கொல்ல சொல்லுங்களேன், என்னை கொன்றுங்களேன், என்னை கொன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், என்னை கொன்னா உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த வலி அவங்களால தாங்க முடியல. அப்போ அங்க வந்து ஜெபிக்க போனது ஒரு பெண்ணுக்காக. அந்த பிள்ளைய வந்து வாழை இலையில படுக்க வச்சிருக்காங்க. அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வெந்து, ஐயோ ரொம்ப கொடுமையான ஒரு வார்த்தை. அந்த பிள்ளையும் அப்படிதான் சொல்லுது, என்னை ஆண்டவர் எடுத்துக்கணும், என்னை கொன்றுங்க, எனக்கு சாவு வந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் ஜோம் பண்ணவே சொல்றாங்க. ஏன் என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. சண்டை வரும்போது அவர் தேவையில்லாத 2 வார்த்தையை பேசிட்டாரு. இந்த வார்த்தையை யோசிச்சு 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 காலையில உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சவங்க, எதுவுமே சாப்பிடாம குடிக்காம எதுவும் பண்ணாம, இவர் போன் பண்ணா எடுக்காத உடனே அந்த யோசனையினுடைய முடிவில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போய் அடுப்பை பத்த வச்சு மண்ணெண்ணெய் எடுத்து மேலே ஊற்றி பத்த வச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களுடைய உடம்பெல்லாம் தீ பிடிச்சி ரொம்ப சீரியஸாக கிடக்குறாங்க. இது என்னன்னா, யோசனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்துடும்னா, இருளை கொண்டு வந்துடும். இருளை கொண்டு ஸ்டாப் திங்கிங். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, உங்களுடைய யோசனையை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதை விட்டுருங்க. அதை குறித்து எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். நடக்க வேண்டிய காலத்தில் ஆண்டவர் அதை நேர்த்தியாய் நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அவர் அதை செய்து முடிப்பார். அது தன்னை போல நடக்கும். அதுல என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. அதை குறித்த ஒரு தீமையான யோசனை வர வேண்டாம். நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளை குறித்து ரொம்ப யோசிச்சு நீங்க சிக்காக வேண்டாம். அந்த காரியத்தை சரியான நேரத்தில் பிள்ளைகளை காப்பாற்றுகிற கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை அலங்கரிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் எந்த இருளுக்குள்ள போக மாட்டேன், நான் எந்த இருளுக்குள்ள போக மாட்டேன், யோசனை என்கிற இருளுக்குள்ள நான் போக மாட்டேன். நீங்க தூங்கிக்கிட மாட்டீங்க. உங்களுடைய தூக்கம் ப்ராப்ளம் ஆயிரும். உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா சரீரமும் பலவீனப்பட்டு வரும். பரவாயில்ல, அந்த எதிரி அப்படி பேசிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா, நானா இருளுக்குள்ள போய் குதிச்சிடக்கூடாது. நீங்க எப்படி இருந்தா இருளுக்குள்ள குதிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய யோசனை அவனை எங்க கொண்டு போயிடும் அப்படின்னு சொன்னா, இருளுக்குள்ளேயே கொண்டு போயிடும். இருளுக்குள்ளேயே கொண்டு போயிடும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் நீங்க யோசிக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்க எதிர்காலத்தை குறித்து ரொம்ப யோசிச்சு நீங்க குழப்ப வேண்டாம். நான் நம்புறேன், உன்னுடைய கைகளை நீ திடப்படுத்து. கர்த்தர் உன்னை எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும். உனக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் திருமண காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை.